சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு. சுதந்திரமே ஜனநாயகம், சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம். சமத்துவமே நானும் சகோதரர் ஸ்டாலின் போன்றவர்களும் அவர் திருமணமாக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அவர் விடுதலை சிறுத்தைகளை திருமணம் செய்து கொண்டு இவரை எல்லாம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு தன் குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு உங்களுக்காகவே நானும் உழைக்கக்கூடிய ஒரு தலைவராக வருகிறது எங்கள் நோக்கிலே வளம் வந்து கொண்டிருக்கிறார். அவனே துரோணாச்சாரி தனக்கு ஆணையிடுவதை போல கற்றுத்தருவதை போல அவனே தன்னை கருதிக்கொண்டு உருவகித்துக் கொண்டு வில்வித்தையிலே மிக பெரும் ஆற்றல் வாய்ந்தவனாக மாறுகிறான். வில்லி வித்தையில் கெட்டிக்காரன் இல்லாதன் அர்ஜுனன் அவனையே மிஞ்சக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக ஏகலைவன் வளர்ந்து விட்டான். நாடு முழுவதும் அவன் பெயர் உச்சரிக்கப்பட்டது. துரோணாச்சாரியின் கவனத்துக்கு சென்றது. துரோணாச்சாரி ஆத்திரப்பட்டு அவனை கொண்டு வர சொல்லி கடத்தி சென்று அவன் முன்னால் கொண்டு போய் நிறுத்திய போது அவன் காலடியில் வீழ்ந்து வணங்கினான், என்னை ஆசீர்வதியுங்கள் என்று. அப்போது ஏகலைவனிடத்திலே துரோணாச்சாரி சொன்னான், உன்னை என் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ குருதட்சணை செய்ய வேண்டும். என்ன சுவாமி சொல்லுங்கள் என்கிறான். என்ன குருவே சொல்லுங்கள் என்கிறான். உன் 2 கட்டை விரல்களையும் வெட்டித்தா என்று கேட்கிறான். ஏகலைவனின் கட்டை விரலை வெட்டினான் துரோணாச்சாரி. குலதர்மத்தை மீறியதற்காக. கட்டை விரலை வெட்டிய பிறகு வில்லை பிடிக்க முடியுமா? இனி எந்த காலத்திலும் சூத்திரன் வில்வித்தை கற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக மகாபாரத காலத்திலேயே குலதர்மத்தை பாதுகாப்பதற்கான வன்முறை தலைவிரித்தாடியது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த இந்த சனாதனத்தை 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் எதிர்த்து போராடிய முதல் புரட்சியாளர் கௌதம புத்தர். அதனால்தான் உச்சியிலே கௌதம புத்தரை வைத்திருக்கிறோம். இந்த இருபுறத்திலும் அவர்களின் கொள்கை வழியிலே நின்று போராடி இந்த மண்ணிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய புரட்சியாளர்கள் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் நாம் வைத்திருக்கிறோம். அம்பேத்கருக்கு மூத்த தலைவர்கள் ஜோதிராவ் புலே, அயோத்திதாச பண்டிதர். ஜோதிராவ் புலே தலித் தலைவர் அல்ல, இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான். மராட்டிய சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு. சுதந்திரமே ஜனநாயகம், சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்.